ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஒரு குறிப்பிட்ட வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு பெர்சன்டேஜ் பேஸ் பண்ண ஒரு சம். வாட் பெர்சன்ட் இஸ் நம்பர் 3 ஆஃப் நம்பர் 20? ஓகேவா? நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு இடம் அது. நம்ம வந்து இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி பார்ப்போம். வாட் பெர்சன்ட் அப்படின்னா இதை வந்து எக்ஸ் பெர்சன்ட் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ எக்ஸ் பை 100 ஓகே இஸ் அப்படிங்கிறது ஈக்குவல் டு ஓகே நம்பர் 3 ஆஃப் நம்பர் 20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, ஒரு அவசரத்தில் எப்போவுமே நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, இந்த இமீடியட்டாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சிம்பிளாக வந்து கொடுத்துருப்பாங்க. இஸ் ஈக்குவல் டு 20 இப்படின்னு போட்டுறாதீங்க. இது வந்து ரொம்ப பெரிய தப்பு. நான் தான் இந்த தப்பு தான் பண்ணேன். ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, வாட் பெர்சன்ட் அப்படிங்கிறது எக்ஸு பை 100 இஸ் ஆஃப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆஃப் நம்பர் 20 அப்படின்னா நம்பர் 20யோட எக்ஸ் பெர்சன்ட். ஓகே, ஸோ எக்ஸ் பை 100 இன்ட்டு நம்பர் 20 இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ ஆஃப் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னாலே எப்போவுமே வந்து மல்டிப்ளை தான். மேக்ஸிமம் வந்து நமக்கு போர்ட் மாஸ் இருக்குது இல்லையா, ப்ராக்கெட்ஸ் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆஃப் அப்படிங்கிறதோட யூஸ் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பர்டிகுலராக நீங்கள் பர்சன்டேஜில் வந்து இந்த ஆஃப் அப்படிங்கிறது எடுத்துட்டிங்கன்னா அது வந்து மல்டிப்ளிகேஷனை தான் குறிக்கும். ஸோ வாட் பெர்சன்ட் இஸ் நம்பர் 3 ஆஃப் நம்பர் 20 அப்படின்னா, வாட் பெர்சன்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா எப்பவுமே எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். ஸோ எக்ஸ் பை 100 இன்ட்டு இஸ் நம்பர் 3 ஆஃப் நம்பர் 20. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கரெக்டு. ஆஃப் நம்பர் 20 அப்படிங்கும்போது இதுதான். ஸோ இப்போ நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னன்னா 15%. ஓகே, நமக்கு ஆன்சர் வந்துருக்கிறது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15%. இதோட அர்த்தத்தை நம்ம இப்போ இன்னொரு தடவை பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும். 15% ஆஃப் 20 அப்படிங்கிறது என்னன்னா 3. அதாவது 20 நம்பர் இருக்கு இல்லையா, 20ல் 15% எவ்வளோ அப்படின்னா 3. இதுதான் அவங்க சொல்ல வர்றது. ஓகேவா? 20ங்கிற ஒரு நம்பரில் 15% எவ்வளோ? 3. இப்போ உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 20 அதே நம்பர் 20 இருக்குது. 20ல் 50% எவ்வளோ உங்களுக்கு? 10. கரெக்டு தான் நான் சொல்கிறது. ஸோ அதே மாதிரியே எப்படி 20ல் ஒரு 50%ங்கிறது 10ஓ, அதே மாதிரியே இதே 20 அப்படிங்கிற ஒரு நம்பரில் 15% நமக்கு எவ்வளவு அப்படின்னா அதுதான் வந்து நமக்கு வந்து 3. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம். இது வந்து நம்ம வந்து பேங்க் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சொல்ல வரல. எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்லையுமே இந்த ஒரு சின்ன ஒரு ஷஃப்லிங் பண்ணோன்னா நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஆக்சுவலாக வாட் பெர்சன்ட் ஆஃப் நம்பர் 20 இஸ் நம்பர் 3 அப்படின்னு கேட்குற இடத்துல வாட் பெர்சன்ட் இஸ் நம்பர் 3 ஆஃப் நம்பர் 20 அப்படின்னு மாற்றி கேட்டாங்கன்னா கூட நம்ம வந்து கரெக்டாக அந்த ஆன்சர் பண்ணணும். ஸோ இந்த கொஷினோட ஆன்சர் வந்து 15%. ஓகே, ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் தொடர்ச்சியாக வந்து பார்ப்போம்.